ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய பேக்கிங் கிளாஸ் 5th டே. இன்றைக்கி வந்துட்டு ஆன்லைனில் தான் நான் கற்றுக்குறேன். அந்த மேம் வந்துட்டு நீங்களே செய்யுங்க, நான் இது வரைக்கும் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஒரு சாக்லேட் கனாஷ் வச்சு சாக்லேட் கேக், அது மேலே வந்துட்டு சாக்லேட் கனாஷ் பண்ணுங்கன்னாங்க. ஸோ நான் செஞ்ச கேக்கோட மெஷர்மெண்ட்ஸ் வித்து கரெக்டான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. 4 முட்டை ஃபஸ்ட்டு 1 டைம் பீட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே 60 ml கப்பில் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 4 முட்டைக்கு 1.5 கப்பு 60 ml சுகர், அதையும் நல்லா பீட் பண்ணி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்ததும் 60 ml கப்பில் 3/4 கப் ரீஃபைனட் ஆயில், ஒரு அரை முடி அப்படி இல்லைனா ஒரு முடி வெண்ணிலா எசன்ஸு திரும்பவும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிளெண்டர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அகாரோ பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து வந்துட்டு 1.5 கப் சர்க்கரை எடுத்திங்க அப்படின்னா 3 கப் மைதா எடுக்கணும். நீங்கள் வந்துட்டு நல்ல பிராண்டாக எடுத்திங்க அப்படின்னா சலிக்க வேண்டாம். புது மாவாக இருந்துச்சுன்னா வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இல்லை வேறு எதுவும் இஷ்யூஸ் இருக்குன்னா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறதுனால ஆஃப் கேஜி வந்துட்டு இப்போ புதுசாக வாங்கியிருந்தேன். 2.5 கப்பு மைதா, அரை கப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு வந்து குட்டியோண்டு ஸ்பூன், மெஷரிங் கப்பில் இருக்கிறதே குட்டியோண்டு ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. திரும்ப ஒன்ஸ் வந்துட்டு பிளெண்டரை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு லைட்டாக ஒரே ஒரு இது மட்டும் இது பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு நான் ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில். ஆயில் எந்த அளவுக்கு சேர்த்தமோ அதே அளவுக்கு பால் சேர்க்கணும், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ பால் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. அடுத்து வந்துட்டு இப்போது பேக்கிங் ட்ரேயில் போட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு சேர்த்துக்க வேண்டியது தான். ஏற்கனவே வந்துட்டு 10 நிமிஷம் 180 ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது வந்துட்டு லைட்டாக பபிள்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு பபிள்ஸ்லாம் இல்லைனா நீங்கள் அப்படியே வச்சிடலாம். 180 டிகிரி 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி தனியாக எடுத்து ஆற வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு டார்க் சாக்லேட் வந்துட்டு நான் வந்துட்டு மெஷரிங் கப் வந்து 120 ml கப்பால் 1 கப்பும் அதில் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் வந்துட்டு மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ணி அதை வந்துட்டு கனாஷ் மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போது வந்துட்டு நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த ஸ்பாஞ்சை வந்துட்டு கட் பண்ண போகிறேன். அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப தின்னாக தான் இருக்குது, ஆனாலும் நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை 2 லேயராக எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 3 லேயராக கட் பண்ணலாம். இப்போது நடுவில் சுகர் சிரப் அப்புறம் சாக்லேட் கனாஷ் கொடுக்க வேண்டியது தான். இந்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, நம்மளால் முடியுமோ அப்படின்லாம் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டு ஜஸ்ட்டு 5 டேஸில் என்னால் ஒரு கேக்கே தனியாக பண்ண முடியுது. ஸோ உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த ஆசை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இப்போவே நிறைவேற்றிக்கோங்க. நம்ம ஆசைப்படுறதை நிறைவேற்ற நமக்கு டைம் வரும்னு நினச்சோன்னா அதுக்கான டைம் வரவே வராது. எப்போவுமே நம்ம நினச்சதை காலேஜ் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசை பேக்கிங் கற்றுக்கணும்னு. அப்போ வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு உனக்கு எதுக்கு இந்த வேலைலான்னு கேட்டுட்டு வீட்டில் சேர்த்தே விடலை. எப்போ நான் வந்துட்டு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சினோ அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வேலைங்களை ஒன்று ஒன்றா நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லரிங் ஒர்க் கற்றுக்கிட்டேன், ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன். நான் படித்தது பிஎஸ்சி நர்சிங். இப்போது ஆனால் நான் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத வேலை. ஆனால் நான் ரொம்ப ஹாப்பி. ஒரு 2 hours செட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ் கொடுத்து கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.